idempotent law யூஸ் பண்ணி P intersection P is equal to P, Q intersection Q is equal to Q. So P intersection Q union Q intersection. வெல்கம் பேக் டு தி டீச்சிங் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா DNF, PDNF, CNF, PCNF ஃபர்ஸ்ட் யூனிட்டோட வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். DNF டிஸ்ஜங்ஷன் நார்மல் ஃபார்ம், PDNF பிரின்சிபல் டிஸ்ஜங்ஷன் நார்மல் ஃபார்ம். நீங்க CNF-உம் PCNF-உம் நீங்களே போட்டுருங்க. இதோட ஆப்போசிட் தான் அது ரெண்டும் நான் சொல்லியிருப்பேன். இந்த கண்டென்ட் முதல்ல நீங்க பாக்குறீங்கன்னா முன்னாடி நான் 2 கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன். அந்த 2 கண்டென்ட்டையும் பார்த்துட்டு இந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த 2 கண்டென்ட் பார்க்காம டைரக்டா இந்த கண்டென்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அந்த 2 கண்டென்ட்டும் ஃபார்முலா கண்டென்ட். ஃபார்முலாஸ் இல்லாம மேத்தமெட்டிக்ஸ் காலை வச்சா ஏதோ நடுக்காட்டுல விட்ட மாதிரி இருக்கும் guys. அதாவது யாரும் இல்லாத தீவில விட்ட மாதிரி இருக்கும் உங்களை. அதனால ஃபார்முலாஸை படிச்சுட்டு வந்து நீங்க சம்ஸ் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு சம் நான் எடுத்து வச்சிருக்கேன். DNF is equal to P intersection negation of Q intersection R union P tends to Q. அந்த கொஸ்டினை இப்போ நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காட்ட போறேன். வெரி சிம்பிளா வெரி ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நான் சொன்ன ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மணில ஏத்திக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். P intersection negation Q intersection R union P tends to Q. அந்த ஃபார்முலா நான் வெரி சிம்பிளா எப்படி டிரைவ் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன இந்த DNF, PDNF, CNF எந்த கண்டக்டா இருந்தாலும் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது, அதாவது உங்களுக்கே தெரியும் ஏதோ சிம்பிள்ஸ், இந்த சிம்பிள்ஸ் இந்த சிம்பிள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உள்ள கொண்டு வந்து ஒரு டேர்மா வச்சிருங்க. இந்த சிம்பிளை ரிமூவ் பண்ண ஃபர்ஸ்ட் டென்ஸ் டு சிம்பிளே இருக்கக்கூடாது கைஸ். இந்த டென்ஸ் டு சிம்பிளை ரிமூவ் பண்ணாலே பாதி ஒர்க் முடிஞ்சிடும். அடுத்து நெகேஷன் சிம்பிள்ஸ், அதாவது உங்களுக்கே தெரியும் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அந்த ஃபார்மேட்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஃபார்மேட்லாம் இல்லாம சிங்கிள் டேர்மா இருக்கணும் கைஸ். இப்போ P நெகேஷன் இதை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கு, இதுவும் ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. இது 2 ஃபார்மேட்டும் நம்ம பிரிச்சு தனித்தனியா எழுத போறோம் கைஸ். P இன்டர்செக்ஷன் negation of Q intersection R இது எந்த ஃபார்முலால இருக்குன்னா டி மார்கன்ஸ் லா அப்படின்ற ஃபார்முலா கைஸ். டி மார்கன்ஸ் லானா என்னன்னா negation of P intersection Q is equal to negation P union negation Q. உங்க டிஸ்பிளேல தெரியும், ஃபார்முலா வேணும்னா பாத்துக்கோங்க. negation Q intersection negation R இந்த ஃபார்முலாவை டி மார்கன்ஸ் லால நான் அப்ளை பண்ண போறேன். negation Q intersection R negation Q intersection னா யூனியன் மாறிடு negation R யூனியன் P tends to Q னா ஃபார்முலா 1, அதாவது ஃபேமஸ் ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சொல்லி கொடுக்கும் போதே நான் சொன்ன ஃபேமஸ் ஃபார்முலான்ட்டு அது இந்த சம்ல வந்திருக்கு. P tends to Q னா நெகேஷன் P யூனியன் Q அந்த ஃபார்முலாவை இங்க நான் அப்ளை பண்ண போறேன். இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிட்ட பிறகு நீங்க இதுல என்னென்ன ஃபார்முலாம் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் பக்கத்துல எழுதி காட்டணும். அதுக்கும் ஒரு மார்க், அதாவது ஸ்டெப் மார்க்னு சொல்லுவாங்க, அதுக்கு கொடுப்பாங்க. இங்க டி மார்கன்ஸ் லா யூஸ் பண்றீங்க, அங்க ஃபார்முலா 1 யூஸ் பண்றீங்க. ரெண்டுத்தையும் எழுதணும். பை டி மார்கன்ஸ் லா நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க அங்க ஃபுல் ஃபார்ம்ல எழுதணும். ஷார்ட்டா எழுதிங்கன்னா ஷார்ட்டா தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 மார்க் எழுதிங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா 0ன்னு வந்துடும். ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க ஃபுல்லா எழுதுறது உங்களுக்கும் நல்லது, கரெக்ஷன் பண்றவங்களுக்கு நல்லது, கேட்கறவங்களுக்கும் நல்லது. பை டி மார்கன்ஸ் லா அது மட்டும் இல்லாம ஃபார்முலா 1 என்னடா அது ஃபார்முலா 1 நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. P tends to Q is equal to negation P union Q. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இந்த ஸ்டெப் எடுத்துன்னு வரேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஸ்ஜங்ஷன் நார்மல் ஃபார்ம் அப்படின்னாலே எப்படின்றதுனா முன்னாடி இருக்க நான் போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இல்ல பரவாயில்லனாலும் நான் சொல்றேன். டிஸ்ஜங்ஷன் நார்மல் ஃபார்ம்னா உள்ள இன்டர்செக்ஷன் இருக்கணும், வெளியே யூனியன் இருக்கணும் கைஸ். அதாவது உள்ள எலிமெண்டரி ப்ராடக்ட் இருக்கணும், வெளியே யூனியன் இருக்கணும். அதே மாதிரி தான் இருக்கணும். வெளியே யூனியன் இருக்கணும், உள்ள இன்டர்செக்ஷன். ஆனா இங்க வெளியே ஒரே ஒரு இடத்துல தான் யூனியன் இருக்கு, இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் கொண்டு வர போறோம். அக்கார்டிங் டு டிஸ்ட்ரிபியூஷன் லா. டிஸ்ட்ரிபியூஷன் லானா என்னன்றது உங்களுக்கே தெரியும். A இன்டர்செக்ஷன் B யூனியன் C. அதை நான் இந்த ஃபார்மேட்லயே சொல்றேன். P இன்டர்செக்ஷன் நெகேஷன் Q யூனியன் நெகேஷன் R is equal to P இன்டர்செக்ஷன் நெகேஷன் Q யூனியன் P இன்டர்செக்ஷன் நெகேஷன் R. மிச்ச டேர்ம் அப்படியே எழுதிடுங்க, எந்த மாற்றம் இல்லாம அந்த டேர்ம் அப்படியே எழுதிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன ஃபார்மேட்ல வந்திருக்கோம். நடுவுல எல்லாம் யூனியன் இருக்கு, உள்ள எல்லாம் இன்டர்செக்ஷன் இருக்கு. உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எலிமெண்டரி ப்ராடக்ட்ஸ். அவ்வளவுதான் கைஸ். இந்த சம்ம வெரி சிம்பிளா இதை விட ஈஸியா யாரும் சொல்லி கொடுத்துருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதை விட யாரும் சிம்பிளாவும் இதை விட யாரும் ஈஸியாவும் சொல்லி கொடுக்க முடியாது நான் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. which is the required DNF, அதாவது disjunction normal formனு சொல்லலாம் கைஸ். இதை விட யாரும் சிம்பிளா ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். இன்னொரு சம், அதாவது PDNFனா என்னதுன்றதை நான் போட்டு காட்டுறேன். அதாவது PDNFனா என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். PDNFனா உள்ள மின் டேர்ம்ஸ் இருக்கணும், வெளியே அதுதான் யூனியன் இருக்கணும் கைஸ். உள்ள மின் டேர்ம்ஸ், வெளியே யூனியன். மின் டேர்ம்ஸ் அதாவது இன்டர்செக்ஷன் டேர்ம்ஸ் தான் நான் மின் டேர்ம்ஸ் சொல்றேன். PDNF நெகேஷன் P tends to Q intersection Q by conditional P. பாருங்க, இங்க பார்த்தாலே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறேன், அந்த ஏரோ மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அது இருந்தாலே உங்க சம்மெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். ஏரோ மார்க்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஃபேமஸ் ஃபார்முலா P tends to Q ஃபார்முலா தான். இங்க ஒரு நெகேஷன் இருக்கு. P tends to Q ஃபார்முலானா என்னன்னா நெகேஷன் P யூனியன் Q. ஆல்ரெடி ஒரு நெகேஷன் இருக்காது, நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P யூனியன் Q இன்டர்செக்ஷன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு கைஸ். இதுக்கு தேர்ட் ஃபார்முலா பாருங்க, நான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நான் மார்க் பண்ணிருப்பேன் வீடியோல. அந்த ஃபார்முலா வச்சு தான் போட போறேன். Q இன்டர்செக்ஷன் P யூனியன் ஆஃப் நெகேஷன் Q இன்டர்செக்ஷன் நெகேஷன் P. ஃபார்முலா நம்பர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஃபார்முலா நம்பர் 11 or 10 ஐ திங்க் சோ. அந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் பக்கத்துல எழுதணும் கைஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பை ஃபார்முலா 1 நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க ஃபுல்லா எழுதுங்க. அண்ட் 12th ஃபார்முலா இது. அந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இந்த ஸ்டெப் எத்தனை இருக்கும். டபுள் நெகேஷன்னா கேன்சல் ஆயிடும். அதே சமயம் நெகேஷன் ஆஃப் நெகேஷன் கேன்சல் ஆகி வெறும் P யூனியன் Qன்னு வரும். இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் P யூனியன் நெகேஷன் Q இன்டர்செக்ஷன் P நெகேஷன் P. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள இன்டர்செக்ஷன் இருக்கணும், வெளியே யூனியன் இருக்கணும். இந்த டேர்ம் ஓகே, இந்த டேர்ம் ஓகே, ஆனா இந்த டேர்ம் நாட் ஓகே. ஏன்னா உள்ள யூனியன் இருக்கு, இன்டர்செக்ஷன் இல்ல. சோ நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு டேர்மை இந்த ரெண்டு டேர்மால நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா, இங்க ஒரு பிராக்கெட் போடுங்க, அப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா அப்படியே தெரியும். அதாவது A இன்டர்செக்ஷன் B யூனியன் C டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா. இதுதான் அந்த ஃபார்மேட்ல நான் இதை அப்ளை பண்ண போறேன். இது ஃபுல்லா ஒரே டேர்ம் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ஒரே டேர்ம், இது ஒரே டேர்ம் அப்படின்ட்டு நான் எழுத போறேன். P யூனியன் Q இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் P யூனியன் P யூனியன் Q இன்டர்செக்ஷன் நெகேஷன் Q இன்டர்செக்ஷன் நெகேஷன் P. இப்போ 3 டேர்மா இருந்தது 4 டேர்மா ஆயிடுச்சு கைஸ். அதாவது A இன்டர்செக்ஷன் B யூனியன் Cன்றத A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டேர்மையும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு புரியாது, நான் நல்லா புரிய வைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது மொத்தம் ஒரே டேர்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது தனித்தனி டேர்ம், மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல தான். இது மொத்தமா ஒரே டேர்ம், இது தனித்தனி டேர்ம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. P இப்போ இந்த ரெண்டு டேர்மை இதால மல்டிப்ளை பண்ண போகிறோம். நல்லா பாத்துக்கோங்க கைஸ், இந்த ரெண்டு டேர்மை இதால மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டு ஒரு டேர்ம், அது ரெண்டு ஒரு டேர்ம், நடுவில் யூனியன் வந்துச்சு. இப்போ இது ரெண்டு டேர்மா இருக்கு, இது ஒரே டேர்மா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்றதுக்கு நான் சொல்றேன். நல்லா பாருங்க, A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. A இங்க பாருங்க, இங்க A இன்டர்செக்ஷன் B யூனியன் C. இங்க A யூனியன் B, அந்த ஃபார்மேட் நான் எழுதுறேன், புரியலன்னா பாருங்க. A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. சோ இந்த டேர்மால இதையும் இந்த டேர்மால இதையும் பண்றேன். அதே தான் கைஸ் பண்ண போறேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால இந்த டேர்ம் P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் P ஒரு டேர்ம் வச்சுக்கோங்க. யூனியன் Q இன்டர்செக்ஷன் P ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம் நான் என்ன பண்ண போறேன்னா அதே யூனியன், இதை பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேர்ம் ஃபுல்லாவே யூனியன் P யூனியன் Q இன்டர்செக்ஷன், இது டிமார்கன்ஸ்லாம் அப்ளை பண்ண போகிறேன் கைஸ். அதாவது P யூனியன் Q அப்படியே எழுதிடுறேன். இங்க எனக்கு P யூனியன் Q வரும். இன்டர்செக்ஷன் ஆஃப் நெகேஷன் P யூனியன் Q டிமார்கன்ஸ் லாவை அப்ளை பண்ணிட்டேன். அதாவது உள்ள இருக்கிற நெகேஷனை வெளியே காமனா சிம்பிள் மாறும், இன்டர்செக்ஷன் யூனியனா மாறிச்சு. இது ஒரு டேர்மா எடுத்துன்னு வந்துட்டேன் கைஸ். இப்போ இங்க ரெண்டு P இருக்கு, இங்க ரெண்டு Q இருக்கு. P இன்டர்செக்ஷன் P னா P அக்கார்டிங் டு ஐடம்பொட்டன்ட் லா. யூனியன் Q இன்டர்செக்ஷன் Q அக்கார்டிங் டு ஐடம்பொட்டன்ட் லா. ஓகே, யூனியன் P intersection negation P. இதுவும் ஒரே டேர்ம், இதுவும் ஒரே டேர்ம். P intersection negation P னா F according to complement law. அதுதான் F னா அந்த டேர்ம் ஃபுல்லாவே omitted ஆயிடும் guys.
அந்த டேர்ம் ஃபுல்லாவே ஒமிட்டட் இருக்கும். அப்ப மிச்சம் இருக்கிறது P intersection Q union Q intersection P. P intersection Qவும் Q intersection P ஒண்ணுதான். சோ இதை நான் ஒரே வேரியபிளா கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதையும் நான் ஒரே வேரியபிளா கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ A union A is equal to A according to idempotent law. So which is the required PDNF guys? இதுதான் required PDNF னு சொல்லலாம். P intersection Q is the required PDNF. இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் தான் இருக்கு. நான் ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சு எடுத்துட்டு வந்தேன். சப்போஸ் இங்க மூணு வேரியபிள்ஸ் இருந்தா நீங்களும் மூணு வேரியபிள்ஸ் காட்டணும். அதாவது இங்க ஆறுன்ற ஒரு வேரியபிள் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தா வந்த ஆன்சரும் ஆறுன்ற வேரியபிள் இருக்கணும். இல்லைன்னா அது PDNF கிடையாது, அது DNF மாறிடும். அவ்வளவுதான் கைஸ். இதை நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா குழம்பிருக்க மாட்டீங்க, தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சிம்பிளையும் நான் வெளியே எடுக்கிறேன். இந்த ரெண்டு சிம்பிளையும் நான் வெளியே எடுக்கிறதுக்கு கண்டிஷனல் பை கண்டிஷனல் ஃபார்முலா யூஸ் பண்றேன் அக்கார்டிங் டு ஃபார்முலா 1 அண்ட் ஃபார்முலா 12. அடுத்து நான் என்ன பண்றேன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்றேன். 3 டேர்முக்கும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணி 4 டேர்மா மாத்துறேன். இது ஒரு டேர்ம், அது ஒரு டேர்மா மாத்திக்கிறேன். இது ஒரு டேர்ம், அது ஒரு டேர்மா மாத்திக்கிறேன். இந்த ரெண்டு டேர்முக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு யூனியன் இன்டர்செக்ஷன் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ ஐ எம் சேஞ்ச். ஸோ P intersection Q intersection P union Q intersection Q intersection P union இந்த ரெண்டு டேர்மையும் அப்படியே எழுதுறேன். இங்க ரெண்டு டேர்ம் சேமா இருக்கிறதால ஐடம்போட்டன்ட் லா யூஸ் பண்ணி P intersection P is equal to P, Q intersection Q is equal to Q. So P intersection Q union Q intersection P. இந்த டேர்ம் என்னன்றதால காம்ப்ளிமெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி F, அதாவது F னா omitted, அது எழுதுறதோ ஒண்ணுதான் எழுதாதோ ஒண்ணுதான். DNF ல F வந்தா கேன்சல் பண்ணிடுங்க, CNF ல T வந்தா கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சம் ரெண்டு டேர்ம் இருக்கும் P intersection Q union Q intersection P. இங்க நான் காம்யூட்டேட்டிவ் லா யூஸ் பண்ணி P intersection Q ன்னு மாத்திக்கிறேன். சோ P intersection Q union P intersection Q, அதாவது A union A, அதாவது B union B, அதாவது P union P. P union P is equal to P according to idempotent law Young's proof. இதை விட யாரும் ஈஸியா சூப்பரா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கே வேத்து ஊத்திச்சு கைஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் சிம்பிளா கொஞ்சம் ஃபன்னா உங்களுக்கு சொல்லி தரதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஃபன் இல்ல இதுல, இதை கொஞ்சம் சீரியஸா புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபன்னா சொல்லி கொடுத்தீங்கன்னா இதை யாரும் கவனிக்க மாட்டீங்க. சிம்பிளா போரே அடிக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல குழப்பமா இருக்கோ அந்தந்த இடத்துல ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ஹெட்போன் போட்டு கேளுங்க, இந்த சம் உங்களுக்கு புரியும். சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுத்திருக்காங்க. அந்த PDF எடுத்து போட்டு பாருங்க. நீங்க போட்டு பார்க்கதான் சம்ஸ் வரும். நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. MA 8351 ஃபுல் மேக்ஸ் நான் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்கேன். பண்ணனா உங்க போன்ல வரும். முக்கியமா பெல் ஐக்கான அழுத்திடுங்க. இதை விட சூப்பரான கண்டென்ட்டோட நாளைக்கு உங்களை வந்து பாக்குறேன். Until then, bye from Teaching Tamil. Love you my guys. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லிட்டேன். ஸ்டேட்டஸ்